ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மனோஹரி, யோகா ட்ரெய்னர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கபாலபதி பிராணாயாமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கபாலபதி பிராணாயாமா அப்படி இல்லைன்னா கபாலபதி கிரியான்னு சொல்லலாம். கிரியானா என்னன்னா, நம்ம ஒரு மூச்சு பயிற்சியை தொடர்ச்சியா பண்றதுக்கு பேர் தான் கிரியா. கபால்னா என்னன்னா ஸ்கல். ஸோ நம்மளோட இந்த ஸ்கல் போர்ஷனை தான் கபால்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பதி அப்படின்னா என்னன்னா, அது ஒரு எலிமினேஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிளென்சிங் ஆர் ஷைனிங். இது வந்து நம்மளோட ஸ்கல்ல டீடாக்சிஃபை பண்றதுனால இது வந்து ஒரு கிளென்சிங் டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ இந்த கபாலபாதி பிராணாயாமாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கபாலபதி பிராணாயாமான்றது நம்மளோட ஹோல் எக்ஸலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது. ஸோ இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நம்ம ஹோலா வந்துட்டு ஃபுல்லா எக்ஸலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்ஹலேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எக்ஸலேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணாலே உங்களோட பாடியில தானா இன்ஹலேஷன் நடக்கும். ஸோ கபாலபதி பிராணாயாமா பண்றதுக்கு ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல நீங்க வந்து ஒரு பெட்ஷீட் இல்லைன்னா வந்து மேட் போட்டு பண்ணலாம். அதனால நீங்க உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அர்த்த பத்மாசனா, அப்படி இல்லைன்னா வந்து பத்மாசனா, உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த பொசிஷன்ல உட்காந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றது, ஸோ ஸ்பைனை பெண்ட் பண்ணி கூணு வலிச்சு உட்கார்றது, இந்த மாதிரி இல்லாம நல்லா உங்களோட ஷோல்டர்ஸை ரைஸ் பண்ணிட்டு உங்களோட செஸ்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து உட்காந்துக்கோங்க. உங்களோட தம் ஃபிங்கரை உங்களோட செஸ்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி டச் ஆகுற மாதிரி லைட்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை செஸ்ட்ல வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து மூச்சை வெளியில விடுங்க. நீங்க மூச்சை வெளியில விடும்போது உங்களோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட நாஸ்ட்ரல் வழியா தான் வெளியே விடணும். பொறுமையாக மூச்சை உள்ள இழுத்துட்டு பொறுமையாக மூச்சை வெளியில விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கபாலபதி பிராணாயாமா பண்ணணும். இப்போ நீங்க கபாலபதி பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களோட நாஸ்ட்ரில் வந்துட்டு உங்களோட நாசில் போர்ஷன்ல வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். கண்டிப்பா நீங்க பிகினரா இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ்க்குள்ள தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடிகிற வரைக்கும் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் இப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒரு இன்ஹலேஷனுக்கு ஒரு 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் அதே மாதிரி ஒரு 100 வரைக்கும் கூட உங்களால ரீச் ஆக முடியும். ஆனா ஒரு 3 ரவுண்டோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த 3 ரவுண்டும் வந்து எப்படி நீங்க கிராஜுவலா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பொறுமையா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எக்ஸலேஷன். Relax. Second round continue பண்ணுங்க. Start inhalation. Exhale. Relax. ஒரு 1 minute வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். Third round. பொறுமையா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எக்ஸலேஷன்.
ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா கண்ணு திறக்கலாம். இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 20 டைம்ஸ் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு 30 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் ஒரு 40 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஜுவலாக ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வர வர உங்களோட பாடியில் நல்ல ஒரு பெனிஃபிஷியல். ஸோ இதே மாதிரி ஒரு 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணாலே டெய்லியும் போதும். நீங்கள் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன், உங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா சுருக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்க்கு எந்த ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது, உங்களோட பாடியில் எந்த ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஸ்டொமக் போர்ஷன் மட்டும் தான் இதில் ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ நான் கை வைக்காம ஸ்டொமக் போர்ஷன் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு இப்போ நம்மளோட வயிறு பகுதி மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, மீது எல்லாமே வந்துட்டு எந்த அசைவும் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணாலே போதும். இது வந்து நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுறதுனால உமன் வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த 3 ரவுண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு 60 டைம்ஸ் அப்படி கூட வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல வந்து நிறைய பண்ணணும்னு அவசியம். ஸோ மென் வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உமனோட ஒரு 2 ரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கூட பண்ணி இந்த கபாலபாதி பிராணாயாமா பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து சைனஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு சைனஸ் இருக்குது, நான் டாக்டர் கிட்ட போய் ஸ்கல்ல வந்து ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டேன், இங்கே ஃபுல்லாக வந்து சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே எனக்கு வந்துட்டு ரொம்ப தும்பல் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு கூலிங்கான ஒரு ஃபுட் சாப்பிட்டாலும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தலை பாரம் ஆயிட்டு தலை ஃபுல்லாக வலிக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கபாலபாதி பிராணாயாமாவை டெய்லியும் செஞ்சுட்டு வர, எந்த ஒரு மெடிகேஷன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்ஸ் எதுவுமே நீங்க எடுத்துக்காம கண்டிப்பா வந்து கியூர் ஆகும். இந்த கபாலபாதி பிராணாயாமா சைனஸ்க்கு வந்து அப்படி ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட பாடியில வந்து டீடாக்சிஃபை பண்றதுனால, கிளென்சிங் நல்ல வந்து நம்ம உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் மூச்சு பயிற்சி மூலியமாவே வெளியில தள்ளுறதுனால நம்மளோட பாடியில டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்குது. அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ இங்க கை வச்சு பண்ண சொன்னேன் இல்லையா, இங்க வந்து டயஃப்ரம் அப்படின்றது வந்துட்டு நம்ம மூச்சு இழுத்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் போது அந்த டயஃப்ரம் வந்து விரிஞ்சி சுருங்குறதுனால நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுறதுனால நமக்கு நல்லாவே இம்யூனிட்டி வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாக்கி கொடுக்கும். கிட்ஸ் வந்து இது சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வர வர அவங்களுக்கு மெமரியும் கான்சன்ட்ரேஷன் பவரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக உங்களோட ஏஜிங் ப்ராசஸை இது ரிவர்ஸ் பண்ணும். நீங்கள் டெய்லியும் இதை பண்ணிட்டு வர வர உங்களோட ஃபேஸில் ஒரு க்ளோ அண்ட் ஷைனிங்கை வந்து நீங்களே வந்து பார்ப்பீங்க. அடுத்ததான் நமக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வர அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை ரெகுலராக பண்ணும் போது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாமே வந்து இது கியூர் ஆகும். கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த கபாலபாதி பிராணாயாமால இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது யார் யாரெல்லாம் பண்ணலாம், இது எப்போ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த பிராணாயாமாவை யார் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கபாலபாதி பிராணாயாமா பார்த்தீங்கன்னா யார் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹை ப்ரெஷராக இருக்கு, அப்படி இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா பீரியட்ஸ் டைம், இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணாமல் ஒரு கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக வந்துட்டு மைல்டாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சுத்தமாக பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை, மைல்டாக நீங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ரவுண்டோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து உங்களோட பீரியட்ஸ் டைமில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு 5 days பீரியட்ஸ் இருக்குன்னா அந்த 5 days நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்டமனில் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க, ஹெர்னியா இருக்கவங்க, அப்புறம் டயாஸ்டிசிஸ் ரெக்டி அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை பண்ணக்கூடாது. இந்த ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 year வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு யோகா ட்ரெயினர் கிட்ட நீங்க ப்ராப்பரா அவங்க கைடன்ஸோட வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களா வந்துட்டு எதையும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பிபி பேஷண்ட்ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸும் பண்ண வேணாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு லைட்டா வந்து நீங்க மைல்டா பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ பொறுமையா உங்களோட ஹேண்ட்ஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது பொறுமையா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸேல் பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணோம்ல, அது மாதிரி இல்லாம ஸ்லோவா. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரவுண்ட் வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணேன் ஸ்லோவா. மாதிரி ஒரு ஸ்லோ எக்ஸலேஷன்ல ஒரு டைம் மட்டும் டெய்லியும் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கிராஜுவலா. ஸோ உங்களோட மூச்சுல வந்துட்டு ஸோ லைட்டா உங்களுக்கு ஒரு மைல்டான பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கபாலபதி பிராணாயாமா பண்றதுக்கான ப்ராப்பர் டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 5 to 6 வந்து எந்த மூச்சு பயிற்சியா இருந்தாலும் அந்த 5 to 6 பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எம்ப்டி ஸ்டொமக்ல பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டொமக் எப்பெல்லாம் எம்ப்டியா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல பண்ணலாம். ஆனா நீங்க தூங்க போகும்போது மட்டும் பண்ணாதீங்க. அப்பயுமே நீங்க ஸ்டொமக் எம்ப்டி ஆக்கி தான் தூங்குறீங்க அப்படின்னா கூட அந்த டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து தூக்கம் வர்றதுக்கு வந்துட்டு டிலே ஆகலாம், இல்லை லேட் ஆகலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த டைம் தான் உங்களால் உட்கார்ந்து பண்ண முடியும் அப்படின்னு நைட்டில் தான் நான் ஒர்க் போயிட்டு வந்து பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பிரம்மரி, இந்த நாடி சோதனா, இந்த மாதிரி மைண்டை காம் பண்ணுற மாதிரி ஒரு பிராணாயாமா அடுத்து பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் கிடைக்க வேணாம், எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.